ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீல்ஸ் பெண்ட் ஹைட்ராலிக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்மக்கிட்ட வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா இது ஓலாலேயே லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஈவி பேட்டரி பைக்கு. இதோட வீல் பெண்டாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். எவ்வளோ பெரிய இடத்துல மவுத்துக்கு பக்கத்தில் அடி வாங்கியிருக்கு பாருங்கள். ஆக்சுவலி ரெண்டு சைடுமே அடிபட்டிருக்கு, ஹெவியாக இருக்குது இந்த சைடு அடி. இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஷோரூம்க்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. இதை வந்து இன்சூரன்ஸில் கிளைம் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 35,000 to 40,000 கிட்ட வருது. 25 ஒரு 25 நாளாகவே கஸ்டமர் வந்து ஷோரூமில் விட்டுருக்காரு வண்டியை. பட் ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் சரியாக கொடுக்கல. இதை வந்து இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க கடைசியில். அப்புறம் கஸ்டமர் நம்மளை காண்டாக்ட் பண்ணி நம்மகிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நம்ம அதை பக்காவாக மறுபடியும் திருப்பி அதே கண்டிஷனுக்கு ஒரிஜினலாகவே நம்ம ரெடி பண்ணி தர போகிறோம். இதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இதோட வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஓலாவோட பிஃபோர் வீடியோ பார்த்தீங்க, பெண்டு இருந்தது. இது வந்து நம்ம பெண்டு எடுத்ததுக்கான வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம பெண்டு பக்காவாக எடுத்தாச்சு. இதுக்கு ஆக்சுவலி டயரும் போயிடுச்சு. அந்த டயரை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் டயர் உங்களுக்கு ஃப்ளாட் ஆகுறதுனால தான் பெண்டே ஆகுது. டயரை வந்து ஃப்ளாட்டாக வச்சு ஓட்டாதீங்க. ப்ளஸ் வந்து ஏர் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். ஏர் ப்ரெஷர் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பெண்ட் ஆகும். ப்ளஸ் வந்து இதில் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 பிராண்டோட டிவிஎஸ் ஐக்யூபு பேட்டரி பைக்கு வீடியோஸ் போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹப் மோட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதோட கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் கீழே இருக்கும். ஸோ இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக வந்து ஈஸியாக இருக்கும். இதில் ரொம்ப வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஹப் மோட்டருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஹப் மோட்ரு. இது வந்து ஒரு 35,000 to 40,000 வரும். இது வீலோட அட்டாச் ஆகி தான் வரும் உங்களுக்கு மேக்ஸிமம். இதில் யாருன்னா தெரியாமல் ஹேமரை வச்சு அடித்தாலோ, டென்டஸ் போட்டு வேகமாக எதனா பெண்ட் ஆகிடுச்சு நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அடித்தாங்களோ, மோட்ரு உடஞ்சது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து வாரண்டி போகாது. இது வந்து கம்பெனிலேயே உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் 10 years வாரண்டி கொடுக்குறான் இதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் இரும்பு ஹேமர் யாரும் யூஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க உங்கள் வண்டியில். ப்ளஸ் வந்து அந்த மாதிரி யாருன்னா அடித்தாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வாரண்டி கிளைம் ஆகாது. நீங்கள் தேவையில்லாமல் புது மோட்டர் தான் மாற்றுற மாதிரி வரும். அரௌண்ட் இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 வரும் மேக்ஸிமம். அதனால் நீங்கள் வந்து உங்கள் வண்டியில் பெண்ட் ஆகிடுச்சு, எதனா ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், எடுத்துகிட்டு வாங்க. நாங்கள் அதை நல்ல முறையில் உங்களுக்கு பக்காவாக செஞ்சு தரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.